கோதாவரி ஆற்றங்கரையில் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பாக வாழ்ந்து வந்தார்கள். அதே கிராமத்தில் மாதவன் என்ற நல்ல மனிதனும் அவனது மனைவி மங்கையம்மாளும் வாழ்ந்து வந்தார்கள். மாதவன் மிகவும் நேர்மையானவன். யார் உதவி கேட்டாலும் தன்னால் முடிந்ததை செய்வான். ஆனால் அவனது மனைவி மங்கையம்மாளோ கஞ்சத்தனத்திற்கே மறுபெயர் வைத்தால் அது மங்கையம்மாள் என்ற அளவுக்கு இருந்தாள். மங்கையம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட கொஞ்சம் உப்பு கேட்டாங்க, கொடுத்துட்டியா? உப்பா? இலவசமா கொடுக்க சொல்றியா? ஒரு சிட்டிகை உப்புக்காக நாளைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு குறைய போகுது. அட, ஒரு சிட்டிகை உப்பு தானே. ஒரு சிட்டிகைன்னு ஆரம்பிச்சா நாளைக்கு ஒரு கைப்பிடி கேட்பாங்க. மாதவன் தலையில் கை வைத்துக் கொண்டான். ஒரு நாள் காலையில் கல்யாணி கிணற்றிலிருந்து தண்ணீர் பிடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். வழியில் மங்கையம்மாள் அவளை அழைத்தாள். ஏ கல்யாணி, கொஞ்சம் நில்லு. என்னம்மா? என் வீட்டு குழாய் பழுதாயிடுச்சு. ரொம்ப தாகமா இருக்கு. உன் குடத்திலிருந்து ஒரு செம்பு தண்ணி கொடு. இதோங்கம்மா. கல்யாணி நல்ல மனதுடன் தண்ணீர் கொடுத்தாள். தண்ணீரை குடித்த மங்கையம்மாள் உடனே இன்னொரு கோரிக்கையை வைத்தாள். அப்படியே கொஞ்சம் உப்பும் மிளகாய் தூளும் மஞ்சளும் கொடுத்துட்டு போ. அம்மா, நான் தண்ணி கொண்டு வந்தேன், மளிகை கடையை கொண்டு வரலையே. அதெல்லாம் நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். மஞ்சளை எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அது நீ கேட்காதே. கல்யாணி அணிந்திருந்த புதிய புடவையை மங்கையம்மாள் கவனித்தாள். கல்யாணி, புடவை ரொம்ப அழகா இருக்கு. நன்றி அம்மா. பழசானதும் எனக்கு கொடுத்துடு. எதுக்கு? கால் துடைக்கிற துணியா பயன்படுத்திக்கிறேன். அம்மா, இப்பவே என் புது புடவைய மிதியடியாக்கிட்டீங்களே. கல்யாணி கோபமாக அங்கிருந்து செல்லத் தொடங்கினாள். அப்படி வேகமா நடக்காதே, உன் செருப்பு சீக்கிரம் தேய்ந்து போயிடும். பணம் விரயமாகும். உங்கள பார்த்தாலே என் பொறுமைதான் தேய்ந்து போகுது என்று சொல்லிவிட்டு கல்யாணி வேகமாக நடந்தாள். அடுத்ததாக மங்கையம்மாள் காய்கறி வியாபாரி சின்னதுரையின் கடைக்கு சென்றாள். இந்த கத்தரிக்காய் என்ன விலை? 1 கிலோ 10 ரூபாய் அம்மா. 10 ரூபாயா? 5 ரூபாய்க்கு கொடு. அம்மா, அதுல எனக்கு லாபமே இல்லையே. அப்படின்னா 3 ரூபாய்க்கு கொடு. அம்மா, 3 ரூபாய்க்கு நான் என்ன வியாபாரம் பண்றது? மழையில் நனைந்த காய்கறிகளை பார்த்த மங்கையம்மாள் இன்னும் சந்தேகப்பட்டாள். இந்த காய்கறிக்குள்ள மழை தண்ணி நிறைய இருக்கு. எடை கூடணும்னு ஊசி போட்டு தண்ணி ஏத்துனியா? அம்மா, அது மழை தண்ணி. அப்போது ஒரு மிளகாய் கீழே விழுந்தது. மங்கையம்மாள் அதை எடுத்துக்கொண்டாள். அம்மா, அதற்காவது காசு கொடுங்க. கீழே விழுந்ததுக்கு என்ன காசு? சின்னதுரை வாயடைத்து போனான். மாலை நேரத்தில் மாதவன் வீட்டிற்கு வந்தான். மங்கையம்மா, தொண்டை வறண்டு போச்சு. கொஞ்சம் வெல்லம் போட்ட சுடு தண்ணி கொடு. ஒரு சுள்ளில தான் அடுப்பு எரியுது. இன்னொரு சுள்ளி போட்டா விறகு வீணாகிடும். அப்படின்னா பால் டீயாவது போடு. கன்று குடிச்சது போக மிச்சம் இருக்கிற பாலை விக்கணும். நாம குடிக்கவா? அப்போ நான் என்ன குடிக்கிறது? நேத்து இருந்த நீராகாரம் இருக்கு, அத குடிச்சுக்கோ. மாதவன் பெருமூச்சு விட்டான். அப்போது அவனுக்கு ஒரு முக்கியமான செய்தி நினைவுக்கு வந்தது. மங்கையம்மா, நம்ம பெரியப்பா சோமசுந்தரம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராராம். அவர்தானே பெரிய நிலச்சுவத்துக்காரர்? ஆமாம், 100 ஏக்கர் நிலம், 2 பெரிய பங்களா, நிறைய நகை. அவருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை. மங்கையம்மாவின் கண்கள் திடீரென்று விரிந்தன. பெரியப்பா என்னை மகனாகத்தான் நினைப்பார். நல்லபடி பார்த்துக்கிட்டா அவருடைய சொத்து நமக்கு கிடைக்கலாம். எல்லாமே நமக்கா? யாருக்கு தெரியும்? நல்ல மனசோடு அவரை கவனிச்சா நிச்சயம் நம்ம நினைப்பார். மங்கையம்மாளின் மனதில் ஒரே எண்ணம். 100 ஏக்கர் நிலம், 2 பங்களா, நகை. அவளுடைய கஞ்சத்தனம் கூட சில நொடிகள் மறைந்தது. நாளைக்கு பெரியப்பாவுக்கு நான் ராஜ மரியாதை பண்ணுறேன். அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். மறுநாள் அதிகாலையிலேயே மங்கையம்மாள் சந்தைக்கு சென்றாள். அவள் மனதில் பெரியப்பாவுக்கான விருந்து பற்றிய எண்ணம்தான் இருந்தது. ஆனால்
கையில் பணம் எடுத்தபோது பழைய கஞ்சத்தனம் மீண்டும் தலை தூக்கியது. புது கத்திரிக்காய் கிலோ 10 ரூபாயா? வேண்டாம். அம்மா, நல்ல காய்கறி தான், இத வாங்குங்க. நேத்து மிச்சம் இருந்தது ஏதாவது இருக்கா? இருக்கு, ஆனா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் எனக்கு வேண்டும். பாதி விலைக்கு கொடு. அம்மா, பெரியவருக்கு சமைக்க போறீங்களே. அவருக்கு வயசாச்சு, என்ன வித்தியாசம் தெரிய போகுது? அடுத்து அவள் நெய் கடைக்கு சென்றாள். நெய் எவ்வளவு? கிலோ 50 ரூபாய். ஐயோ, வேண்டாம். என்ன வேண்டும்? மலிவான டால்டா இருக்கா? இருக்கு. அதை கொடு. டால்டாவை வாங்கிக் கொண்ட மங்கையம்மாள் மனதுக்குள் சிரித்தாள். நெய்க்கு செலவு செய்யாமலேயே நெய் மாதிரி சமையல் பண்ணிடலாம். சொத்தும் நமக்குத்தான். மங்கையம்மாள் வீட்டிற்கு வந்து சமையல் செய்யத் தொடங்கினாள். பழைய கத்திரிக்காயை வெட்டி சாம்பாரில் போட்டாள். புளிப்பு அதிகமாக இருந்தாலும் அதை சரி செய்ய முயற்சி செய்யவில்லை. அதற்கு பதிலாக டால்டாவை ஊற்றினாள். மங்கையம்மா, நல்ல நெய் வாங்குனியா? நெய் வாங்கினா காசு அதிகம் செலவாகும். இத பாரு, டால்டா. அடடா, பெரியப்பாவுக்கு நெய் பிடிக்கும். அவருக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டா போதும். எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நீ சும்மா இரு. நாளைக்கு நம்ம வீட்டு நிலைமையே மாறப்போகுது. அடுத்த நாள் மதியம் ஒரு பெரிய கார் மாதவனின் வீட்டின் முன் வந்து நின்றது. அதிலிருந்து மாதவனின் பெரியப்பா சோமசுந்தரம் இறங்கினார். மாதவா, பெரியப்பா, வாங்க பெரியப்பா. மாதவன் அன்புடன் அவரை வரவேற்றான். மங்கையம்மாளும் முகத்தில் பெரிய சிரிப்புடன் வந்தாள். வாங்க மாமா, உங்களுக்காக தான் இந்த விருந்து. படியா, உன் கையால் சமைத்த உணவை சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. மங்கையம்மாள் மனதுக்குள் சிரித்தாள். இன்னைக்கு சாப்பிடுவீங்க, நாளைக்கு சொத்தெல்லாம் எங்களுடையது. சோமசுந்தரம் வாழை இலையில் அமர்ந்தார். மங்கையம்மாள் சாதம், சாம்பார், கத்திரிக்காய் குழம்பு, காய்கறி என எல்லாவற்றையும் பரிமாறினாள். மாமா, நல்லா சாப்பிடுங்க. சாரிமா. சோமசுந்தரம் ஆர்வமாக முதல் கவளத்தை வாயில் வைத்தார். அடுத்த நொடியே அவரது முகம் மாறியது. மாதவா, என்ன பெரியப்பா? இந்த கத்திரிக்காய் என்ன? கத்திரிக்காய் தானே பெரியப்பா? அது எனக்கும் தெரியும். இது பழைய கத்திரிக்காய். உள்ள புழு இருக்கே. அது புது ரகம் மாமா. புது ரகமா? ஆமாம் பெரியப்பா, ரொம்ப ஸ்பெஷல் ரகம். மாதவன் சமாளிக்க முயன்றாலும் சோமசுந்தரத்துக்கு சந்தேகம் வந்தது. சோமசுந்தரம் சாம்பாரை சிறிது எடுத்து சாதத்தில் கலந்தார். ஒரு கவளம் சாப்பிட்டவுடன் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தார். இது என்ன? சாம்பார் பெரியப்பா. சாம்பார்னு எனக்கு தெரியும். இதில் நெய் போட்டிருக்கியா? நெய் மாதிரி. நெய் மாதிரியா? இது டால்டா. மங்கையம்மாள் அதிர்ந்து போனாள். விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றால் மனதார சாப்பாடு போட வேண்டும். பணம் மிச்சம் பண்ணி தரமில்லாத பொருளை சமைப்பது உபசரிப்பில்ல. மாதவா, உன் வீட்ல பணத்தை விட கஞ்சத்தனம் தான் பெரியதாக இருக்கிறது. பெரியப்பா, மன்னிச்சிடுங்க. நான் உன்னை நம்பி வந்தேன். உன்னிடம் அன்பு இருக்கிறது என்று நினைத்தேன். என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா. இதெல்லாம் என் மனைவியின் தவறு. மாதவா, மனைவியை மட்டும் குறை சொல்லாதே. வீட்டில் நடப்பதற்கு கணவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. என் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை மக்களுக்காக பயன்படுத்துவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அன்பையும் உண்மையான உபசரிப்பையும் மதிக்காத வீட்டுக்கு என் சொத்து தேவையில்லை. என் 100 ஏக்கர் நிலம், பங்களாக்கள், நகைகள் அனைத்தையும் அனாதை இல்லத்திற்கும் ஏழை மக்களுக்கும் எழுதி கொடுக்கிறேன். மாமா, வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பது வேறு, உன் தவறுக்கு பாடம் கற்றுக்கொள்வது வேறு. சோமசுந்தரம் எழுந்து காரில் ஏறினார். பெரியப்பா, ஒரு நிமிஷம். மாதவா, பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒருவரின் நம்பிக்கையை இழந்தால் அதை மீண்டும் பெறுவது கடினம் என்று கூறிவிட்டு சோமசுந்தரம் அங்கிருந்து சென்றார். மாதவன் அதிர்ச்சியில் நின்றான். மங்கையம்மாள் தன் தவறை உணர்ந்து அழத் தொடங்கினாள். கார் கண்ணுக்கு தெரியாமல் போனதும் மாதவன் தலையிலே கை வைத்துக் கொண்டான். பாத்தியா மங்கையம்மா,
ஒரு நல்ல விருந்துக்கு கொஞ்சம் பணம் செலவு செய்ய மனசில்லாம போனதால பல கோடி மதிப்புள்ள சொத்தை இழந்துட்டோமே. என்ன மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவே இல்ல. எனக்கு பணம் மிச்சப்படுத்தணும்ன்ற இந்த ஆசை எப்போது பேராசையா மாறிச்சுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன? சிக்கனமா இருப்பது தப்பில்ல, ஆனா அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் குறைத்து சேமிக்க கூடாது. இப்போதாவது புரிஞ்சுதே. இனிமேல் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிய மனதார வரவேற்பேன். மங்கையம்மாளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நாளைக்கு உங்களுக்கு பால் ஊற்றி சுட சுட காஃபி போட்டு தரேன். உண்மையாவா? ஆமா. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடு. அதெல்லாம் வேண்டாம். முதலில் இந்த பழைய கத்திரிக்காயையும் டால்டாவையும் வீணாக்க கூடாது. என்ன? நாம 2 பேரும் அதையே சாப்பிடலாம். மாதவன் அதிர்ச்சியில் அவளை பார்த்தான். அட கடவுளே, இவளுக்கு மனமாற்றம் வந்ததா இல்லையா? ஆனால் அந்த இரவு மங்கையம்மாள் தனியாக அமர்ந்து யோசித்தாள். அவள் இதுவரை நடந்த அனைத்தையும் நினைத்து பார்த்தாள். கல்யாணியிடம் கேட்ட தண்ணீர், காய்கறிக்காரனிடம் செய்த பேரம், கணவனுக்கு கொடுத்த பழைய உணவு, பெரியப்பாவுக்கு செய்த தரமற்ற விருந்து. அவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. நான் காசை சேமிக்கிறேன்னு நினைச்சேன். உண்மையில் நான் உறவுகளையே இழந்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலை அவள் முதலில் கல்யாணியின் வீட்டுக்கு சென்றாள். கல்யாணி, என்னை மன்னிச்சிடு. எதுக்கு? நான் உன்னிடம் எப்போதும் ஏதாவது கேட்டு தொந்தரவு செய்தேன். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். அதன் பிறகு மங்கையம்மாள் மெல்ல மெல்ல தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டாள். தேவையில்லாமல் வீணாக செலவு செய்யவில்லை. ஆனால் தேவையான இடத்தில் தயங்காமல் செலவு செய்தாள். விருந்தாளிகள் வந்தால் மனதார உணவு பரிமாறினாள். ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தாள். ஒரு நாள் மாதவன் சிரித்துக்கொண்டே கேட்டான். மங்கையம்மா, இப்போ உன்னோட கஞ்சத்தனம் எங்க போச்சு? கஞ்சத்தனம் போகவில்லை. அது எங்க இருக்கணுமோ அங்கேயே இருக்கிறது. அதாவது வீணான செலவில் சிக்கனம், ஆனால் அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் தாராளம். மாதவன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். அந்த நாளிலிருந்து அவர்கள் வீட்டில் பணத்தை விட பாசம் பெரிதானது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், சிக்கனம் என்பது நல்ல குணம். ஆனால் அளவுக்கு மீறிய கஞ்சத்தனம் நம்மிடம் இருப்பதையும் இழக்கச் செய்யும். பணத்தால் வாங்க முடியாத அன்பையும் பாசத்தையும் நல்ல பெயரையும் ஒருபோதும் காசுக்காக விட்டுக் கொடுக்க கூடாது. உண்மையான செல்வம் பணம் அல்ல, மனதார பகிரப்படும் அன்பும் அடுத்தவருக்கு செய்யப்படும் நல்ல உதவிகளும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மாரல் ஸ்டோரி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.